நியோமேக்ஸ்ல அவன் பணத்தை போட்டுட்டு கஞ்சிக்கு வழி இல்லாம, ஹார்ட் ஆபரேஷன் பண்றவனுக்கு அதுக்கு வழி இல்லாம, அடுத்து பேங்குக்கு இஎம்ஐ கட்ட முடியாம, நகையை அடமானம் வச்சது மூழ்கி போய் ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம், பிஹெச்எல் ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் பென்ஷன் கிடையாது, 1000 2000 தான் வரும். அந்த பெனிஃபிட்ஸ் பணத்தை வச்சுதான் அவங்க ஏதோ வயிற்று குழப்ப வட்டிக்கு விட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காசெல்லாம் நீ சொல்லிட்ட. 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பலர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க பரிதாபமா இருக்குங்கிறாங்க. சாதாரண போலீஸ்காரங்க சொல்றாங்க, 1.5 வருஷத்துல கேஸுக்காகவே நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி அடுத்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால எங்களால எதுவும் செய்ய முடியல. நிறுவனத்தை முடக்கிட்டாங்க. அரசு வழிகாட்டி மதிப்புப்படியே பார்த்தா 2.5 கோடி கணக்கு வருது. இந்த 2.5 கோடிய ஆளுக்கு 1 லட்சம்ங்கிற வீதத்துல ரொம்ப அவசர தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு ஏன் பிரிச்சு கொடுத்திருக்க கூடாது? அப்ப இதை EOW போலீசார் அனுமதிச்சிருக்கிறாங்களா, இல்ல சிறப்பு அனுமதி வாங்கி இருக்கிறாங்களா? சொந்த நோக்கத்துக்காக, சொந்த தேவைக்காக, சுயநலத்துக்காக ஒரு இடத்த உங்களால விற்க முடியும், இவ்வளவு தைரியமா விற்க முடியுதுன்னா அதே தைரியத்தோட வித்து சாமானிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துருக்கலாமா இல்லையா? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தகவலோட பேச்ச தொடங்கலான்னு தீர்மானிச்சிருக்கீங்க? ரொம்ப நாளா பேச வேண்டியது இப்படியே கொஞ்சம் நாள் தள்ளி போயிடுச்சு. சரி, கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்னன்னா, நியோமேக்ஸ் அப்படிங்கிறதே எப்படி வெளில தெரியுது அப்படின்னா, மதுரைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை தலைமையில சொல்லிட்டு. ஆனா தென் மாவட்டங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருச்சியில மொராய் சிட்டின்னு ஒண்ணு இருக்குங்க, அங்கதாங்க நியோமேக்ஸ் மீட்டிங்கே நடக்கும், பிரம்மாண்டமா நடக்குங்க, கூட்டம் பயங்கரமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த மொராய் சிட்டிங்கிறதான் நியோமேக்ஸோட நிறுவனம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் சாதாரண விருதுகள் பக்கத்துல போகும்போது பேசுறப்ப கேட்கறப்ப, திருச்சியில மொராய் சிட்டின்னு ஒரு இருக்கு சார், அது மாதிரிதான் சார் லேஅவுட் போட போறாங்க எல்லா ஊர்லயும் ஒரு பெரிய ஆண்ட சாலை, பெரிய பிரம்மாண்டமான வீடு, அந்த மாதிரிதான் சார் போட போறாங்க அப்படின்னு, அதுதான் ஒரு மாடல் மாதிரி காமிப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரிங்க. எனக்கு ஆச்சரியம். நான் சொன்னேன், அது மொராய் சிட்டிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம், அது அதுக்கும் நியோமேக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, அங்க தொடர்ந்து கூட்டம் நடத்துவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. சரிங்க. அப்புறம் அப்படிதான் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொராய் சிட்டிங்கிறது என்னன்னா, அது ஒரு பெரிய திருச்சியில் இருக்கிற மிக பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அங்க ஒரு இடம் வாங்குற அளவுக்கு, ஒரு வீடு வச்சிருக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான. மொராய் சிட்டி அப்படிங்கிறது ஒரு சிட்டியா, திருச்சி சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டியா, இல்ல அது என்ன மாதிரி அந்த இடம்? அது ஒரு ரியல் எஸ்டேட், புதிய ரியல் எஸ்டேட் மாதிரி தான் இடம் அது. அதாவது ஒரு பேரே வித்தியாசமா இருக்கு, மொராய் சிட்டி. அது கேரளால இருந்து வந்த ஒரு குரூப்பும், கிறிஸ்தவ அமைப்புகள்ல 2-3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்த ஒரு இடங்கிறது. அங்க இருக்கிற கொஞ்சம் இடங்கள்லாம் சேர்த்து மொராய் சிட்டின்னு போட்டு ஒரு பிரம்மாண்டம். இப்ப திருச்சியில இருந்து அவுட்டர்ல இப்ப இசை கச்சேரி நடக்கிறதுக்கான இடங்கள், அப்புறம் ஒவ்வொரு வீடுமே தனித்தனியா இருக்கும், தனித்தனி வீடுகளா இருக்கும். அப்புறம் அதான் திருச்சியில மிக முக்கியமான பெரிய தொழிலதிபர்களுக்கு எல்லாம் அங்க ஒரு வீடு இருக்குது. இப்ப நியோமேக்ஸ் பிரச்சனை எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமேலு செய்திகள் எல்லாம் கொஞ்சம் மொராய் சிட்டிங்கிற சம்பந்தமா, அங்கதான் ரைடு முத வீரசக்தியோட வீடு கூட அங்கதான் இருக்குது, மிக முக்கியமான நபர். அவர் வீடுமே மொராய் சிட்டில தான் இருக்குன்னு. அப்புறம் அங்க ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுக்கு அவர் தான் முக்கியமான பொறுப்புல இருந்தாரு. அப்ப இந்த EOW போலீஸ் ரைடு பண்ணப்ப அங்கதான் ரைடு பண்ணாங்க. எனக்கு அப்பதான் கொஞ்சம் சுருக்குனுச்சு. ஏன்னா அது மீட்டிங் தான் நடத்திட்டு இருந்தாங்க சொல்றாங்க, இப்ப வீடு எங்கதான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்குல பார்த்தா அது அங்க நிறைய இடங்கள்லாம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் போன் பண்ணி, சார் இது மாதிரி மொராய் சிட்டி இடத்தெல்லாம் பேங்க்ல கடன் வச்சு வாங்குறாங்க சார், அது வாங்குறதா கொடுக்கறதா வேணாமான்னு எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு சார், ஏதோ ED வரேன்னு சொல்றாங்க, ஒரு பிரச்சனையை சொல்றாங்க அவங்க. இது இந்த நியோமேக்ஸ் வழக்குல சிக்கிறதுக்கு அப்புறமேல்
சிக்கினப்பவே ஓஹோ. இது வந்து பேங்க் லோன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். நிறைய பேர் வந்து இடத்த வாங்கிட்டு விக்கலாம் முயற்சி பண்றாங்க சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் 4-5 பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்வளவு ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு சர்ச்சையா இருக்குதுன்னு பார்த்தா அந்த பிரச்சனை வந்தப்ப நியோமேக்ஸோட சாரி அந்த மொராய் சிட்டியோட ஓனர் என்ன பண்றாரு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஒரு பெரிய போர்டு கூட அங்க மொராய் சிட்டில இப்ப வச்சிருக்காரு. இப்ப கூட இருக்குது போர்டு. என்ன மாதிரிங்க? நியோமேக்ஸுக்கும் எங்களுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது, அது சம்பந்தமா எங்களுக்கு யாரும் கேட்காதீங்க அது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. இப்ப இந்த நேரத்துலதான் நம்ம இந்த எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்றாங்க நியோமேக்ஸ் சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து மொராய் சீட்ல இருக்கிற இடத்த வந்து நியோமேக்ஸ்ல இருக்கிற மிக முக்கியமான ஆட்கள் வந்து கைமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அது அப்ப நம்ம சும்மா வெறும் போற போக்குல பேசக்கூடாதுல்ல. அதனால வந்து சரி அது சம்பந்தமா ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா பேசலாம்னு சொல்லி ஆமா சொல்லியிருந்தோம். மொராய் சிட்டியே வந்து அங்க இடம் போடுறப்பயே நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அங்குசம் கூட அப்பயே எழுதியிருக்கோம், நாங்களே எழுதியிருக்கோம். அதாவது அங்க இருந்து அங்க இடம் வாங்குறதுலயே நிறைய பேர்த்த மிரட்டினாங்க, அடிதடி பண்ணாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட், பஞ்சாயத்து அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. மொராய் சிட்டி இடம் வாங்கினப்பயே அவ்வளவு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட சார் யாருமே எழுத மாட்டாங்க சார், அங்குசம் தான் சார் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் ஆபீஸ்க்கு எல்லாம் வந்தாங்க. அப்ப கூட நம்ம செய்தி எழுதிருக்கோம். நம்ம ஏர்போர்ட்டை தாண்டின உடனே ரோட்டு மேல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை வச்சிருந்தாங்க. சரி இருந்துச்சு. இது திருவள்ளுவர் தான் வந்து திருவள்ளுவர் சிலை உடனே யாரும் கேட்க மாட்டாங்க. அது முழுக்க ஆக்கிரமிப்பான இடம். கவர்மெண்டோட ஆக்கிரமிப்பு இடத்துல அந்த மொராய் சிட்டியோட என்ட்ரன்ஸாவே திருவள்ளுவர் வச்சுட்டாங்க அவங்க. சரி சரி. அப்புறம் அது வந்து கவர்மெண்ட் இடத்துல போய் நீங்க வந்து பிரைவேட் தனியார் எப்படி வந்து திருவள்ளுவர் சிலை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அவங்க நைட்டு திருவள்ளுவர் சிலையே எடுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் திருப்பி ஒரு முறை வந்து இன்னும் வேற ஒரு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணாங்க. அந்த என்ட்ரன்ஸுமே வந்து கவர்மெண்ட் இடத்துல நீங்க எப்படி என்ட்ரன்ஸ் போடுறது அப்படின்னு அப்புறம் என்ன பண்றாங்க, அதை கூட ஒரு செய்தியா போட்டிருந்தோம். சரிங்க. அப்ப அதாவது என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடம் வச்சிருக்கிறப்ப இன்ஃபுளுன்ஸ் அதிகமா தானே இருக்கும். அது அப்படி ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடம் தான் அந்த இடம் இருக்கு. சரி. அப்ப அப்படி ஒரு சர்ச்சை ஆரம்பத்துல இருந்தது. இப்பயும் அது ஏதோ சம்பந்தமா கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. மொராய் சிட்டியோட இடத்துக்கே கேஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொராய் சிட்டில இருந்து நியோமேக்ஸ் வாங்கின இடங்கள்ல இப்ப வித்துக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் இப்ப நமக்கு தகவல் இருக்குது. சரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மொராய் சிட்டி அப்படிங்கிறது வந்து வேற, நியோமேக்ஸ் விவகாரங்கிறது வந்து வேற. நம்ம பேசுனதுங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லி இருக்கிறதுமே, திருச்சியில முக்கியமான சில நபர்கள் மொராய் சிட்டியில இடம் வச்சிருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள் நியோமேக்ஸ்ல முக்கியமான நபர்கள். ஆமா, முக்கியமா அதுதான். இப்ப அவர்கள் கைமாத்தி இருக்கிறாங்க அந்த இடத்த. அப்ப இந்த இடத்துல வந்து டெக்னிக்கலா 2 கேள்வி வந்து வருது. நேரடியா நியோமேக்ஸ்ங்கிற பேர்ல இடம் பதிவாகி இருக்குதா, அல்லது நியோமேக்ஸினுடைய துணை நிறுவனங்களுடைய பெயர்ல அந்த இடம் பதிவாகி இருக்குதா, அல்லது நியோமேக்ஸினுடைய நிறுவனம் அல்லது அதனுடைய துணை நிறுவனங்கள்ல முன்னணி இயக்குநர்களா இருக்கிறவங்களுடைய பெயர்ல அந்த இடம் பதிவாகி இருக்குதா, இந்த கேள்வி வந்து இருக்கு. இப்ப நான் வந்து என்னன்னா, நான் வந்து நியோமேக்ஸ்ல 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருப்பேன். நான் முதலீடு போட்டிருக்கேன். எனக்கு மொராய் சிட்டில இடம் இருக்கலாம், ஒரு 10 சென்ட் இடம் இருக்கலாம். அதை நான் விக்கிறதுங்கிறது வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. முதலீடு போட்ட நான் வந்து முதலீட்டாளர், தனிப்பட்ட முதலீட்டாளர். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய சுய சம்பாத்திய சொத்துல இருந்து ஒரு 10 சென்ட், ஏன்னா இப்ப நீங்க மொராய் சிட்டிங்கிறதே இப்படிப்பட்டதுதான் நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு சாமானியம் உள்ள போய் வந்து இங்க ரோட்ல வந்து பஞ்சப்பூருக்கு அருகில், இங்க மிக அருகில் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இடத்துல போய் வந்து அவன் வாங்குற மாதிரியான இடம் கிடையாது. மொராய் சிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் பீப்புள் மட்டுமே அங்க வாங்க முடியுங்கிறது தான் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நம்ம ஒரு பிரம்மாண்டமான அளவுல இடத்த வாங்கி போட்டிருக்காங்கிறது தான் முதல் பிரச்சனை. ஒரு சென்ட், 2 சென்ட், 3 சென்ட், 10 சென்ட்ங்கிறதெல்லாம் கிடையாது. 9600 சதுர அடிங்கிறது வந்து ஒரு அந்த இடத்துக்கு அவ்வளவு மதிப்புள்ள இடம் கை மாறி இருக்கு. அதுதான் நம்ம வந்து இங்க கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப நியோமேக்ஸ்லயே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். இங்க முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னா, இங்க திருச்சியில வந்து ஒரு ஃபவுண்டர் அண்ட் டைரக்டரா இருக்கக்கூடிய வீரசக்திங்கிறவர் இருக்காரு. அதற்கு கீழே நாகரத்தினம் இளஞ்சியம் அவங்க தம்பதியினர் வந்து அவங்கதான் சீஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இதுல வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஷியாம், பிரகாஷ்,
அந்த இவரோட இளஞ்சியத்தோட அண்ணன் பையன் தான் பிரகாஷ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க திருச்சியில நமக்கு அடையாளம் தெரிஞ்ச ஒரு 10 ரீஜனல் ஹெட்டை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது திரும்ப நம்ம வந்து வாசகர்களுக்காக அதை வந்து திரும்ப சொல்லிடலாம். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பரமேஸ்வரன், வாசர் நகரை சேர்ந்த பிரகாஷ், மகாலட்சுமி நகரை சேர்ந்த பொன்னுச்சாமி, கடலூர் பொறையாரை சேர்ந்த பொறையார் செந்தில், கருமண்டபத்தை சேர்ந்த சந்திரசேகர், வயலூரை சேர்ந்த நாகேஸ்வரன், மொராய் சிட்டியை சேர்ந்த ராம், பெரம்பலூரை சேர்ந்த சுரேஷ். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, சுரேஷ். அப்புறம் கோவையை சேர்ந்த சுப்பிரமணி, அடுத்து இறுதியா வந்து குமரேசன். அப்போ முக்கியமான ஆட்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்காங்க. இந்த 10ல நம்ம கிட்ட இப்ப வந்து டாக்குமெண்டா நம்ம கிட்ட வந்து ஆதாரபூர்வமா நம்ம பேசக்கூடிய எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த நபர்கள் எல்லாமே நியோமேக்ஸோட தொடர்புடையவர்கள். இப்ப யூஓடபிள்யூ புகார்ல வந்து ஏஜென்ட் யாரு அப்படின்னா இந்த 10 பேரோட பேர் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கும். ஒண்ணு. அடுத்து டைரக்டர் பேர்லயே வீரசக்தி வந்துருவாரு. நாகரத்தினம் இளஞ்சியம் அது போல வந்து முக்கியமான ஒரு 4-5 கம்பெனிகளுக்கு இயக்குநர்களா வந்து இருக்கக்கூடிய இடத்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. பரமேஸ்வரன்கிறவரையும் அது போலதான் வந்து சொல்றாங்க. திருச்சியில வந்து அவரு ஒரு 35 வயதுக்குள்ளான ஒரு இளைஞர். அவருக்கு குறுகிய காலத்துல இவ்வளவு சொத்துக்கள் வந்து வந்தது எப்படிங்கிறது தான் கொஸ்டினா வந்து இருக்கு. இப்ப இதுல வீரசக்தி, நாகரத்தினம் இளஞ்சியம், பரமேஸ்வரன் இவர்களுடைய பெயர்ல மொராய் சிட்டில இடம் இருக்கு. அந்த இடத்தை அவர்கள் கைமாற்றி இருக்கிறாங்க. எந்த காலத்துல அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து கேள்வியா இருக்கு. 2023 ஜூன் மாதம் வழக்குல வந்து சிக்குது. ஈஓடபிள்யூ போலீசார் எஃப்ஐஆர் போடுறாங்க 2023. ஆனா இவர்கள் இடத்தை வித்ததுங்கிறது வந்து 2024. இததான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பதிவு செய்திருந்தோம். இப்ப திரும்பவும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது, இவர்களுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சொத்தை வந்து வாங்கி அதை வித்திருக்கிறாங்கன்னா நம்ம இப்ப கேள்வியே கேட்க போறது கிடையாது. இல்ல, சுய சம்பாத்தியமே நியோமேக்ஸ் தான். அது கேள்வி கேட்க வேண்டியதுதான். பதிலே கிடையாது, வேலையே கிடையாது. ஏன்னா நீங்க சம்பாதிச்சாலும் நியோமேக்ஸ் தான் சம்பாதிச்சிருக்கீங்க. இல்ல, ஏன்னா பூர்வீகத்தில இருந்து வந்து எங்க தாத்தா வச்சுட்டு போன அதை வித்து கூட நான் வந்து வாங்கியிருக்கலாம். ஓகே, அது வந்து ஐடிவும் ஈஓடபிள்யூ போலீசாரும் விசாரணையில வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம சொல்லியிருக்கிறது சந்தேகத்திற்கு இடமான வகையில இந்த டிரான்சாக்சன் அமைஞ்சிருக்குங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல வந்து பேச வரோம். மொராய் சிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்திருக்குங்கிறது, அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்கு எப்படிங்கிற ஒரு கதையில இருந்து நம்ம வந்து தொடங்கிடலாம். நம்ம அது குறைஞ்சது வந்து ஒரு 17க்கு மேற்பட்ட சர்வே எண்களை வந்து உள்ளடக்கியதா இருக்குது. குறிப்பா வந்து ஒரு 73 டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுல கொண்டதா வந்து அந்த இடம் வந்து இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு 2 சர்வே நம்பரை இதுல வந்து மென்ஷன் பண்ணலாம். அதாவது பரமேஸ்வரன் அவரு சம்பந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்வே நம்பர் வந்து 201. 201ல 3A1H 9600 சதுரடி. அடுத்தது வந்து நாகரத்தினம் கருப்பையா இளஞ்சியம், அதான் நாகரத்தினம் இளஞ்சியம் அவங்களோடத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா 197ல 116A சேம் 197ல 1H1 13,125 சதுரடிகள். இந்த சேதுராமன்கிறவரை வந்து ஏஜென்டா வச்சு பவர் அதிகாரத்தின் அடிப்படையில கன்சாம் அப்படிங்கிறவருக்கு இடமாறுது. இந்த கன்சாம் அப்படிங்கிறவரு முதலா 2014ல 3692 டாக்குமெண்ட் நம்பரின் படி திருச்சி செப்கோ ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்காக ரெசில்ஸ் லெனின் மொராய்ஸ் அப்படிங்கிறவருக்கு முதலா அந்த இடம் வந்து பதிவாகுது. நம்ம செப்கோ ப்ராப்பர்ட்டிங்கிறது கேகே நகர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போடுறாங்க. ஓகே, சரி. அப்ப வந்து என்னன்னா இங்கதான் வந்து மொராய் சிட்டிங்கிறது வந்து அதனுடைய தொடக்கமா வந்து நம்ம வந்து 2014 தான் பாக்குறோம். 2014 அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிநபர் இடமா இருக்குது. அதுக்கு ஸ்ரீகன்சாம்ங்கிறவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி இவங்களுக்காக வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்டா இருந்து மொராய் சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம், ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 அப்படி. ஆமா, அது சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி மொராய் சிட்டிங்கிறது மொராய் சிட்டி. ஆமா, தொடக்கமே மொராய் சிட்டிங்கிறது இதுதான். சரி, ஓகே. கன்சாம் வந்து இப்ப 2-3 பேர்த்திட்ட இருந்து வாங்கினாங்க இல்லையா, அது வாங்கினது எல்லாத்தையுமே அப்படியே வந்து செப்கோவுக்கு வந்து மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. செப்கோ ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் அவங்கதான் முதல்வர். அவங்களுக்கு ஏஜென்ட் பவர் அதிகாரம் யாருன்னா லெரோன் மொராய்ஸ்.
அந்த நிறுவனத்துக்காக அது யாருக்கு எழுதி கொடுக்கிறாருன்னா, இவங்க இதுல வந்து எழுத்துப்பிழை தப்பா இருக்குது. நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதான் வந்து நிறுவனம். ஆனா இங்க பிழையா வந்து நியேவே ஆகஸ்பெட்டல்ஸ் வந்து எழுத்துப்பிழை அது. பட் வந்து கம்பெனிங்கிறது வந்து நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதற்காக இளங்குமரன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு இடம் வந்து வருது. இது வந்து 52/54/2018. அப்ப இந்த 2018ங்கிறது தான் நியோமேக்ஸினுடைய தொடக்கமா வந்து மொராய் சிட்டில தொடக்கமா நமக்கு வந்து அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? திரும்ப வந்து அதே போல வந்து அதே இதுல அடுத்த வேற 2-3 ஆவணங்கள் இதுல ஒரு டாக்குமெண்ட் 1 2 3 4 5 6 டாக்குமெண்ட் இதுல வந்து அட்டாச் ஆகிருக்குது. 6 டாக்குமெண்ட் படி உள்ள இடங்கள் எல்லாமே. அடுத்தது வந்து திரும்பவும் வந்து அடுத்தது ஒரு 6 டாக்குமெண்ட். இது எல்லாமே டாக்குமெண்ட் நம்பர் எல்லாமே வேற வேற. அவங்களுக்கு வந்து அப்படியே மாறுது. யாருக்கு? நியோவேக்கு மாறுது. அடுத்து இந்த நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து அதனுடைய முகவரா இடத்தை வாங்கும் பொழுது முகவரா யார் வரான்னா இளங்குமரன் வராது. சரி, ஓகே. 2018ல அவங்க பேருக்கு மாறிடுச்சு. அதன் பிறகு 2018 டிசம்பர்ல இது வந்து என்னது 1 நவம்பர் 2018ல வாங்குறாங்க. ஒரே மாசத்துல 14 டிசம்பர்ல வந்து வெறும் வந்து எத்தனை நவம்பர்ல ஒரு 30 நாள், டிசம்பர்ல ஒரு 14 நாள், 45 நாள்ல இவங்க அடுத்த கம்பெனிக்கு வந்து விக்கிறாங்க. என்ன கம்பெனி அது? எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். ஓகே. அந்த நிறுவனத்துக்காக பத்மநாபன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இடத்த மாத்துறாங்க. பத்மநாபன் முகவர்னு வருது. சரி, ஓகே. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அங்க வாங்குறப்ப ஒருத்தர் வந்து இருக்கிறாரு இளங்குமரன். விக்கிறப்ப யாரு வந்து அந்த நியோவே இதுக்கு வந்து வந்துடுறாருன்னா வீரசக்தி வந்துடுறாரு. விக்கிற இடத்துக்கு வந்து இளங்குமரன் வந்து. அப்ப இது வந்து எப்படின்னா அந்த நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நவம்பர்ல டைரக்டரா வந்து இளங்குமரன் இருக்காரு. அவங்க பில் பாஸ் பண்ணி அடுத்து வீரசக்தி இயக்குனரா வந்துட்டு அந்த நிறுவனத்துக்கு யார் இயக்குனரா இருக்காங்க அவங்க தானே வந்து சைனிங் அத்தாரிட்டியா வர முடியும். அதன்படி வந்து வீரசக்தி வந்து வந்துடுறாரு. சரி, ஓகே, ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு வந்துடுறாரு. அவரு தான் வந்து எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து மாத்தி கொடுக்கிறாரு. சரி, ஓகே. முடிஞ்சுங்களா? இது வந்து டாக்குமெண்ட் நம்பர் 52/54 நியோமேக்ஸ் கம்பெனி தான். இன்னொரு பேர் கம்பெனியா தான் இருக்கும் அது. ஆமா, சரி. அது கம்பெனியா இருக்கும்லாம் கிடையாது. அதுதான் முதல்ல இந்த டிரான்சாக்சனை சொல்லிடுவோம். அடுத்தது இந்த நியோவே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வீரசக்தி வந்து 52/55/2018 டாக்குமெண்ட் படி திரும்ப அதே எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெடுக்கு இன்னொரு இடத்தையும் சேர்த்து 52/54, இது 52/55. இதுல வந்து சர்வே நம்பர்கள் கட்டுப்படுற சர்வே நம்பர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது 201/3, 201/4B. திரும்ப இதுல 201/3, 201/4B, 205/5A. இப்படி ஒன்னா அது வந்து ஆட் ஆகிட்டே வந்து வருது. திரும்ப 52/56/2018 அப்படியே கண்டினியூஸா 3 டாக்குமெண்ட். இப்ப இந்த டிரான்சாக்சன் எல்லாமே 14 டிசம்பர்ல நடக்குது. முடிஞ்சுங்களா? சரி. இந்த கம்பெனி வாங்கிட்டு ஒரு பொது அதிகார ஆவணம் வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதாவது பவர் கொடுக்குறாங்க. யாருக்கு பவர் கொடுக்குறாங்க? இப்ப வந்து அந்த இடமெல்லாம் எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெடுக்கு வந்துருச்சு. அவங்க யாருக்கு பவர் கொடுக்குறாங்கன்னா சேம் பழையபடி லெரான் மொராய்ஸ்க்கு பவர் கொடுக்குறாங்க. அந்த செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் திருப்பி அவங்களுக்கே பவர் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, ஓகே. 2021ல அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க அந்த பொது அதிகாரத்தை. ஒண்ணு வந்து லெரான் மொராய்ஸ், அது செப்கோதுல இருந்து வந்துருது. அடுத்து நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட், அதனுடைய இதா வந்து ராஜ்குமார்ங்கிறவர் வந்து வராரு. அப்புறம் செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், அதுக்காகவும் லெரான் மொராய்ஸ் வந்து வராரு. சேர்ந்துதான் பண்றாங்க. கண்டிப்பா. சரி. இப்ப நம்ம எந்த ஹிஸ்டரிக்கு வந்திருக்கிறோம்னா தனித்தனியா வாங்குறாங்க, அந்த நிறுவனத்துக்குள்ளார கைமாத்திடுறாங்க. அவங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பிளாட்டா வந்து ஒரு மனைப்பிரிவா வந்து உருவாக்கிடுறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்த மனைப்பிரிவா மாறிடுச்சு. சரி. அந்த மனைப்பிரிவுல 351ன்னு ஒரு மனையன். சரி. அதுக்கு உரிமையாளர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன்கிறவர். பரமேஸ்வரனுக்கு யார் கொடுக்குறாங்க? பரமேஸ்வரனுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் மேலாண் இயக்குனர் JS லெரான். அப்பா பேர் வந்து JS மொராய்ஸ். அவர் தான் கொடுக்குறாரு. செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவர் வாங்குறாரு. எப்ப வாங்குறாரு?
28/7/2022 வாங்குறாரு. நியோமேக்ஸ் வழக்குல சிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாரு. 9600 சதுர அடி. இப்ப நம்ம அந்த கதையை சொல்லிட்டோம். இப்ப இந்த கதைக்கு உள்ள வரோம். அவர் எப்ப விக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2024 19/6/2024 கரெக்டா நியோமேக்ஸ் வழக்குல சிக்கி ஒரு வருடம் கழித்து அந்த இடத்த வந்து விக்கிறாரு, சேல் பண்றாரு. 2 மருத்துவர்களுக்கு வந்து சேல் பண்றாரு. அது மருத்துவ தம்பதியினர், திருச்சியில பிரபலமானவங்களுக்கு. 9600 சதுர அடி, 1,20,00,000 ரூபாய்க்கு வந்து கிரயமாகுது அந்த 9000 ஸ்கொயர் ஃபீட். ஆமா. அதனுடைய இது டாக்குமெண்ட் நம்பர் வந்து 5041/2024. இந்த பரமேஸ்வரன்கிறவர் வந்து 2022 வந்து வாங்கும் பொழுது பேங்க்ல கடன் வாங்கிதான் அதை வாங்குறாரு. அதாவது இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்ன சார், இது வாங்கும் பொழுது கை காசை போட்டு வாங்கின மாதிரி அவங்க காட்டல. ஓகேங்களா? இந்தியன் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி தான் வந்து வாங்குறாங்க. இடத்த இவர் பேர்ல வந்து செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாரு. அடுத்த டாக்குமெண்ட் அதை வந்து பேங்க்ல வந்து அட்டாச் பண்றாரு. சரி, அந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்து விக்கிறாரு. விற்கும் பொழுது ஆவண எண் 5037/2024 படி இந்தியன் பேங்க்ல கொடுத்த கடனை வந்து செட்டில் பண்ணி ஒரு ஆவணத்தை வந்து வாங்குறாரு. அதே நாள்ல 5041/2024 டாக்குமெண்ட் படி அந்த மருத்துவ தம்பதிக்கு விற்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்ப நம்ம கேட்கிற கேள்விய 2024 வழக்கு நடந்துட்டு இருக்கு. நீ வித்தது வந்து 1,20,00,000 ரூபாய்க்கு வந்து நீ வந்து வித்திருக்கிற. அப்ப அந்த இடத்த வந்து இல்ல, அது டாக்குமெண்ட் படி 1 கோடி. ஆமா, அதனுடைய மதிப்பு அதிகமா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கேக்குற கேள்வியே இது வந்து உன்னுடைய தனிப்பட்ட சம்பாத்தியமா? அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து செப்கோட் தானே வாங்கினேன், அடுத்து வருவோம். என்ன சம்பந்தங்கிறது அடுத்து பேசுவோம். இதே போல வந்து நாகரத்னம் கற்பையா அவங்களும் 18/1/2021 13,125 சதுர அடியை வந்து முகமது ரிஸ்லா அவங்கள்ட்ட இருந்து வந்து கிரயம் வாங்குறாங்க. இது திருவரம்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்துல 240/2021 டாக்குமெண்ட் அது வந்து பதிவாயிடுது. சேம் அதே கதை தான். வாங்குறாங்க, பேங்க்ல வந்து அடமானம் வைக்கிறாங்க, வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து 15/4/2024 அவரு 6வது மாசம், அதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை சேர்ந்த செந்தில்குமார்ங்கிறவருக்கு வந்து விற்கிறாங்க. அப்ப விக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவருக்கு வந்து அதே தேதியில வந்து கடனை செட்டில் பண்ணி அதே தேதியில டாக்குமெண்ட் போட்டிருக்காரு. இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா 22/3/2024 HDFC பேங்க் திருச்சியில அந்த கடனை வந்து அடைக்கிறாங்க. 23/83/2024 அந்த டாக்குமெண்ட் படி வந்து கடனை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு 5/4/2024 செந்தில்குமாருக்கு வந்து கைமாத்தி விடுறாங்க. அது வந்து 2777/2024 அந்த டாக்குமெண்ட் நம்பர். 3வது மாசம் கடன் அடைச்சிட்டு 4வது மாசம் வந்து மாத்தி கொடுக்குறாங்க. இவங்க பண்றதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, இந்த நியோமேக்ஸ் மூலமா வந்த வருமான சொத்துக்களை நியோமேக்ஸ் பேர்ல இங்க வாங்கல. கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டு அதை பினாமியாவே அப்பவே அவங்க பண்ணிட்டாங்க. அதேதான். இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா 2014 இருந்து இந்த கன்சாம்டே வந்து செப்கோட்ட வருது, ரெசிஸ்லெனின் வராரு. அப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட் படி வந்து நியோவுக்கு வந்து இளங்குமரனுக்கு வந்து மாத்தி கொடுக்குறாங்க. அப்புறம் அதுக்கு வந்து வீரசக்தி வராரு. வீரசக்தி வந்து எக்ஸ்ப்ளோரர் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு முகவரா வச்சு வந்து எழுதி கொடுக்குறாங்க. ஒரு 3 ஆவணத்தை வந்து அதுல மென்ஷன் பண்றாங்க. அந்த 3 ஆவணத்தினுடைய சந்தை மதிப்புமே 2018 ஒண்ணு 3,49,000, ரெண்டாவது 2,64,000, இன்னொன்னு 2,47,000. இப்படிதான் அது வந்து 2018. அதாவது நான் சொல்ல வர்றது நியூவே திருச்சி ஆஸ்பெஸ்டாஸ் பிரைவேட் லிமிடெடும் இருக்கு, எக்ஸ்ப்ளோரர் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெடும் இருக்கு. இது இருக்கும் பொழுதே சந்தை மதிப்பு இதுதான். சரி, இதுல டைரக்டா நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ங்கிறதும் உள்ள வந்து வந்துருது. அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பர் வாங்கி உள்ள வந்துடுறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அரசுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க. அதன் பிறகு மனைப்பிரிவா வந்து மாறுது. இந்த மனைப்பிரிவா மாறினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய மதிப்புங்கிறது வந்து பல மடங்கு வந்து அதிகமாகுது. இவ்வளவுதான் அதனுடைய விஷயங்கள். எக்ஸ்ப்ளோரர் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அது சார்பா லரோன் மொராய்ஸ் வந்து அவர் முகவரா வச்சு வீரசக்திக்கு ஒரு இடத்த வந்து கிரயம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனுடைய மதிப்பு அப்ப 2,42,22,780 ரூபாய். ஆவணம் நம்பர்
9254/2022. ஓகே ஓகே. சேம் அவரும் அதே போல பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து எஸ்எஸ் காலனி பிரான்ச்ல இருந்து அதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடுறாரு, அதை கடன் வாங்கிடுறாரு. சொல்றது பேங்க்ல கடன் வாங்கிட்டு அந்த சொத்து வந்து பியூர் ஆயிரும்ல, இது அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாறிடும், அவ்வளவுதான் மேட்டர். அப்ப நமக்கு இப்ப கேள்வி, பரமேஸ்வரன்ட்ட இருந்ததை இன்னொருத்தருக்கு மாத்தி விட்டாரு, இளஞ்சியம் இருந்ததை இன்னொருத்தருக்கு மாத்தி விட்டாரு. இந்த வீரசக்திக்கு வந்து 9254/2022 வந்தது இருக்கு இல்லையா, அந்த அன்னைய மதிப்பின்படியே 2022ல ரொம்ப வருஷம்லாம் இல்ல, 2,42,22,22,780 ரூபாய் மதிப்புள்ள இடம் பத்திரப்படி. அந்த இடம் இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறது கொஸ்டின் மார்க். இப்ப நம்ம அடுத்த சாப்டருக்கு போவோம். இப்ப நம்ம சாப்டர் முடியல. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த பத்திரத்தை படி நம்ம பார்க்கும் பொழுது 2-3 பேர்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செப்கோ ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம். ஆமா, இல்ல இப்ப செப்கோங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. செப்கோ ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ங்கிறது பியூரா வந்து மொராய் சிட்டி. அதை நம்ம மொராய் சிட்டியை நம்ம டச் பண்றதுக்கு வேலையே கிடையாது. அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், அந்த இடத்த வந்து பிளாட் போட்டு அவங்க வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு அவங்க வந்து ஒரு இடத்த வாங்கக்கூடிய இடத்துல ஒரு 3 கம்பெனியோட பேர் வந்து வருது. ஒண்ணு வந்து நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். அது யாருடைய கம்பெனிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சா. ரெண்டாவது நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அது வந்துச்சா? அதுக்கு வந்து ஒருத்தர் இளங்குமரன் ஒருத்தர் வந்தாரு, வீரசக்தின்னு ஒருத்தர் வந்தாரு. நியோமேக்ஸ பத்தியே பேசல. நியோவே இது வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத கம்பெனி. அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வந்து எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வந்துச்சா நடுவுல. இதெல்லாம் வந்து இந்த 3 கம்பெனிக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற வேற பேர்ல இருக்குது, வேற வேற நிர்வாகத்துல இருக்கிறாங்க, அப்படிதான் தெரியும் வெளியில. ஆமா, அப்படிதான் தெரியுது. இதுல நான் பேரை படிக்கிறேன். இதுல டைரக்டர் பேர்ல சண்முகம் கமலக்கண்ணன். ஓ, இவரு மெயின் பிக்சர். அதை நீங்க பாத்துங்க. அடுத்து வெங்கட்ராமன் பத்மநாபன். ஓகே, இந்த பேர்லாம் நீங்க வந்து நான் படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்து டைரக்டர், இந்த கம்பெனி டைரக்டரா இருக்கு. எந்த கம்பெனிக்கு டைரக்டர்? நியோமேக்ஸ் நான் படிக்கல, நல்லா பாத்துங்க. எக்ஸ்ப்ளோரா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் வந்து எக்ஸ்ப்ளோரா பிரைவேட் லிமிடெட். அதுல இயக்குனரா கமலக்கண்ணன்ங்கிறவர் வராரு, பத்மநாபன் வராரு. சரி. அதே முகவரியில இயங்கக்கூடிய அல்லது இந்த டைரக்டர், இந்த கம்பெனில டைரக்டரா இருக்கக்கூடியவங்க வேற கம்பெனில டைரக்டர்ஸா இருப்பாங்க இல்லையா, அவர்களோட நிறுவனங்கள்னு வந்து பட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நிறைய வருது. ஒரு 20க்கு மேல வருது. 20 கம்பெனி, 20க்கு மேலேயே வருது. ஒரு 14 பக்கத்துக்கு இந்த பிரிண்ட் அவுட் இருக்கு. இது முழுக்க அந்த கம்பெனியினுடைய பட்டியல் தான். அதுல ஒண்ணு நமக்கு பரிச்சயமானதுன்னு பார்த்தோம்னா நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் ஒண்ணு இது உள்ளார வந்து வருது. நியோமேக்ஸ் டெவலப்பர்ஸ் ப்ராப்பர்ட்டி லிமிடெட், சென்ட்ரியோ ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே இந்தியா ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட், நர்பவி மீடியா பிரைவேட் லிமிடெட். இந்த பேர்லாம் வருதா? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். இத ஓரம் கட்டுவோம். அடுத்து நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதுல யாரு அப்படின்னா இளங்குமரன். நம்ம அதுல வந்து இளங்குமரன் பார்த்தோம். அப்புறம் மாணிக்கம் இந்திராதேவி ஒரு பேர் வந்து உள்ள வருது. பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. இது நம்ம 2வது பேப்பர் எடுத்திருக்கிறோம். இதுல வருது. இதனுடைய துணை நிறுவனங்கள் அல்லது இதுல இயக்குனர்களா இருக்கிறவங்க அங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்புடைய நிறுவனங்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நியோமேக்ஸ் ப்ரொமோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோமேக்ஸ் ரியல் ஸ்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், நியோமேக்ஸ் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே இந்தியா ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே தேனி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே விருதுநகர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்படி அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனில டைரக்டர் இருந்திருக்காங்க. இப்படி வந்து இதோட வந்து தொடர்புடையதாகவே வந்து வருது. இதை நம்ம பேசிட்டு இருக்குது நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு பாக்குறோம். ஓகே. அப்ப நியோவேங்கிறது வந்து நியோமேக்ஸினுடைய இன்னொரு பேரு. திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி டைரக்டா வந்து செப்கோட்டேந்து வந்து இடத்த வாங்கி இருக்குது. திரும்ப செப்கோவுக்கே வந்து ஒரு பொது இது அதிகாரம் கொடுத்திருக்கு, பவர் கொடுத்திருக்கு. ஓகேவா? டைரக்டா மொராய் சிட்டியே விக்காம இவங்களுக்கு இடத்த கொடுத்து இவங்க இதுல வந்து இளங்குமரன்கிறவரும் வராரு, வீரசக்திங்கிறவரும் வந்துடுறாரு. முடிஞ்சுங்களா? அவ்வளவுதான்.
அடுத்து நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு அங்க வந்து வருது. ராஜ்குமார்ங்கிறவர் வந்து அதுல பேர் வந்து வருது. ஆமா, ராஜ்குமார் தான் அங்க இதுல இயக்குனர்கள் யார் இருக்காங்க? நம்ம அங்க சொன்னோம்ல, சண்முகம் கமலக்கண்ணன். ஆமா, நீங்க எந்த கமலக்கண்ணன் என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல், எக்ஸ்ப்ளோரான சம்பந்தமே இல்லாம இருக்கு. சண்முகம் கமலக்கண்ணன் அவர் இதுல இருக்காரு. வெங்கட்ராமன் பத்மநாபன் இங்க வராரு. சேம் இங்க சண்முகம் கமலக்கண்ணன் வராரு. நம்ம இந்த 2வது டாக்குமெண்ட்ல மாணிக்கம் இந்திரா தேவின்னு ஒருத்தவங்களை வந்து சொன்னோமா, இதுல இருக்கிற மாணிக்கம் இந்திரா தேவி, இதுல மாணிக்கம் இந்திரா தேவி வராங்க. துரைக்கண்ணு வீரசக்தி எங்க நம்ம திருச்சியில, இங்க திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்காக கையெழுத்து போட்ட துரைக்கண்ணு வீரசக்தி நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவும் இங்க வந்து ராஜ்குமார்ங்கிறவரும் வந்து இருக்கு. சரி, ஓகே ஓகே. இப்ப இது புரியுதுங்களா? இதுலயும் நீங்க திரும்ப வந்து அந்த பட்டியல் படி வந்து நிறுவனங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா சேம் அங்க கேள்விப்பட்ட அதே பேர் வந்து நமக்கு இங்கேயும் வந்து வருது. இருக்குங்களா இல்ல, வருது. அது அதை தாண்டி நிறைய இருக்கு. இவங்க நியோவே இந்தியா ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், நியோவே இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் பிரைவேட், இந்தியா வேற இன்டர்நேஷனல் வேற, தேனி, விருதுநகர், நியோவே திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? நியோமேக்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். குறிப்பிட்ட குரூப் வந்து கும்பல் வந்து ஓகே ஒவ்வொருத்தவங்க பேர்லயும் நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணி இதுதான் சார். அப்ப இந்த இப்ப நம்ம சம்மரி சொல்றதை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா வந்து நம்ம தொகுத்து சொல்றதா இருந்தா, இந்த ஆவணங்களின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, மொராய் சிட்டிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு நிறுவனம். நம்ம மொராய் சிட்டிய குறை சொல்றதுக்கு அவங்கள நம்ம வந்து இதுக்கு நமக்கு வந்து வேலையே கிடையாது. அந்த மொராய் சிட்டில இருந்து இவங்க வந்து இடத்த வந்து வாங்குறாங்க. தொடக்கம் அங்க இருந்துதான் வந்து தொடங்குது. மொராய் சிட்டில இருந்து தான் இவங்க இடத்த வாங்குறாங்க. அந்த இடம் வாங்குறது எப்படி வாங்குறாங்கன்னா, ஒண்ணு நியோமேக்ஸ்ங்கிற பேர்ல டைரக்டா வாங்குறாங்க, திருச்சி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற பேர்ல வாங்குறாங்க, அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல வாங்குறாங்க. இப்ப நல்லா 3 பேர்ல வந்து வாங்க, தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்கிட்டு திரும்ப வந்து இதை விக்கிறதுக்கான அதிகாரத்தை மொராய் சிட்டிக்கே வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப மொராய் சிட்டி தான் மத்தவங்களுக்கு யாருக்கு வித்திருக்கு? மொராய் சிட்டி சார்பா தான் பரமேஸ்வரன் வாங்கியிருக்காரு. புரியுது புரியுது புரியுது. இவ்வளவுதான் சார். இப்ப மக்கள்கிட்ட இருந்து வாங்கின மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே பினாமி சொத்தா மாத்தி, அது நான் சொந்த சுய சம்பாதிச்சதுன்னு சொல்லிட்டு வழக்கு வந்தோடனே வழக்குல அந்த சொத்தெல்லாம் காமிக்காம இங்க தனியா வித்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கண்டிப்பா இததான் நம்ம இப்ப இதுல நம்ம இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்குது, இடங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த சொத்தோட உரிமையாளர் பேரை எடுத்து அந்த உரிமையாளருக்கும் இந்த வாங்கின நிறுவனங்களே இருக்கு பாத்தீங்களா, இது எத்தனை டிரான்சாக்சன் பாருங்க. அது டைரக்டா நீங்க வந்து நியோமேக்ஸ் பேர்லயோ அல்லது வேற தனிநபர் பேர்லயோ வந்து வாங்காம அதை நம்ம உள்ள போய் நோண்டி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது. அது இப்ப எக்ஸ்ப்ளோரா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட்னா சம்பந்தம் இல்லாத ஏதோ நிறுவனம் மாதிரி நமக்கு வந்து தோணுது. உள்ள போய் பார்த்தா இவங்களோட ஒரு இன்னொரு கன்சர்ன் தான், இவங்களோட பினாமி கம்பெனி தான். கம்பெனி எல்லாமே பினாமி தான். கண்டிப்பா பினாமியாலதான் இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இப்ப மையமா எழுப்ப வேண்டிய கேள்வியா சார், 2024 4வது மாசத்துல ஒரு டிரான்சாக்சன் நடந்திருக்கு, 6வது மாசத்துல ஒரு டிரான்சாக்சன் நடந்திருக்கு. ரெண்டுமே வந்து கோடிகள்ல நடந்திருக்கு. நீங்க வந்து இடம் வாங்குறப்ப நீங்க ஹேண்ட் அண்ட் கேஷ் கொடுத்து நீங்க வாங்கல, பேங்க்ல லோன் போட்டு தான் நீங்க வாங்குறீங்க. அப்ப உங்களால வந்து கட்ட முடியாத அது பணம் எப்படி வந்துச்சுங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா அது கணக்குக்காகவாவது வந்து, அதாவது அதனுடைய சந்தை மதிப்பு அதிகமா இருக்கும், அந்த காசை வந்து கையில கொடுத்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணக்கு காட்டுற அளவுக்கு பேங்க் லோன் ஒரு பேரளவுக்கு, அந்த பேரளவுக்குன்னு சொல்ற அமௌண்ட் நமக்கு இங்க ஹையா இருக்கு. 50 லட்சம் கோடிகள்ல கோடி ஆயிருச்சு. ஓகேங்களா? அவருக்கு வந்து 1 கோடியே 20 லட்சத்துக்கு மருத்துவ தம்பதிக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு ரெக்கார்டு படி. அவங்க இன்னொருத்தர் வந்து 1 கோடியே 64,06,250 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு நாகரத்னம். ஒண்ணு 1 கோடியே 20 லட்சம், இன்னொன்னு வந்து 1 கோடியே 64 லட்சம். அப்ப நம்ம கேக்குற கேள்விய, நியோமேக்ஸ்ல அவன் பணத்தை போட்டுட்டு கஞ்சிக்கு வழி இல்லாம, ஹார்ட் ஆபரேஷன் பண்றவனுக்கு வந்து அதுக்கு வந்து வழி இல்லாம,
அடுத்து பேங்குக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாம நகையை வந்து அடமானம் வச்சது வந்து மூழ்கி போய் பலர் பல விதமான சிரமத்துல வந்து இன்னைக்கு சொல்ல முடியாத வழிகள்ல வந்து இன்னும் ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் பிஹெச்எல் ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் பென்ஷன் கிடையாது, 1000 2000 தான் வரும். அந்த பெனிஃபிட்ஸ் பணத்தை வச்சுதான் அவங்க வந்து ஏதோ வயிற்று பொழப்ப வந்து வட்டிக்கு விட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காசெல்லாம் நீ சுரண்டிட்ட. இப்ப அவங்களோட வயசுல இப்ப ஈஓடபிள்யூ போலீஸார் சொல்றாங்க மதுரையில 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பலர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க பரிதாபமா இருக்குங்கிறாங்க. அது சாதாரண போலீஸ்காரங்க சொல்றாங்க, ஏட்டையா சொல்றாங்க, எங்களுக்கே பாவமா தான் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அந்த மாதிரி வரவங்களை வந்து நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து மனு வந்து வாங்கி நாங்க பண்றோம். வாங்கதான் முடியும், புகார் வாங்கதான் முடியும். இல்ல அது சொல்ல வர்றது, அந்த 80 வயசு கடந்து அவங்க பணத்துக்கு வந்து எப்படா விழிவு கிடைக்கும்ட்டு வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் இந்த டிரான்சாக்சன் நடந்திருக்கு. அப்ப இவங்க 2 பேருக்கும் இந்த 1 கோடியே சொச்சம் எங்கிருந்து வந்தது? கணக்கு 1 கோடி, பின்னாடி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நான் கேக்குறது, இவங்க இடத்த கேட்டா இடத்த வாங்கல, இடத்த வாங்கலையேன்னு கேட்பாங்க. இடத்த விக்க தானே செஞ்சிருக்காங்க. இல்ல வாங்கல, வித்திருக்காங்க. இப்ப வாங்கினாங்களே அவங்களுமே இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த டாக்டர் தம்பதிகளுமே அவங்களுக்கு கண்டிப்பா இல்ல, அதுவும் அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்ல போனா இந்த இப்ப சார், இப்ப நம்ம இப்ப பேசுன கதையே அதான் சார். நியோமேக்ஸ்ங்கிற பேரை விட்டுருங்க, அதை தாண்டி 2 பேரை நம்ம சொன்னோம்ல, திருச்சி இது இன்னொன்னு வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது சம்பந்தம் இல்லாத மாதிரி அவங்களுக்குள்ள எப்படி மாத்திக்கிறாங்களோ அதேதான் இருக்கு. ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இப்ப இவங்க தனியா அவங்க தெரிஞ்ச டாக்டருக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிதான் கணக்குக்காக. ஆமா, இப்ப பரமேஸ்வரன் யாரு? நியமேக்ஸினுடைய ஒரு ஆராய்ச்சி, அவங்க மொழியில வந்து பினாமி, அவரு இவருக்கு இளஞ்சியம் முக்கியமான நபர். அப்ப அவங்க பேர்ல தான் அந்த இடங்கள் வந்து பதிவாயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகவல்களை சொல்லிட்டோம். நேற்று ஆடியோ நம்ம போட்டோம், ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஆடியோல கூட அந்த விஷயங்கள் வந்து வந்திருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, 1.5 வருஷத்துல கேஸுக்காகவே நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி அடுத்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதுனால எங்களால எதுவும் செய்ய முடியல, நிறுவனத்தை முடக்கிட்டாங்க. பொய் சொல்றாங்க, தெரியுது. ஆமா, இப்ப இந்த இடத்த நீங்க வித்து நீங்க வந்து இந்த ஒரு கோடியே இப்ப அரசு வழிகாட்டி மதிப்புப்படியே வந்து பார்த்தா அந்த 1 கோடியே இப்ப மொத்தம் 2.5 கோடி கணக்கு வருது. இந்த 2.5 கோடிய ஆளுக்கு 1 லட்சங்கிற வீதத்துல ரொம்ப அவசர தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு ஏன் பிரிச்சு கொடுத்திருக்க கூடாது? அப்ப இத வந்து ஈஓடபிள்யூ போலீசார் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்களா, இல்ல சிறப்பு அனுமதி வாங்கி இருக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியாம பண்றாங்க. சட்டத்துக்கு விரோதமா சொந்த நோக்கத்துக்காக, சொந்த தேவைக்காக, சுயநலத்துக்காக ஒரு இடத்த உங்களால வந்து விற்க முடியும், இவ்வளவு தைரியமா விற்க முடியுதுன்னா அதே தைரியத்தோட வித்து சாமானிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துருக்கலாமா இல்லையா? இதான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. இல்ல இப்ப விக்கிறேன்னு சொல்ற எல்லா இடங்களுமே இப்படியாதான் இருக்கும். ஆமா, இப்ப சொல்றாங்கல்ல, நாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, அதுவே இந்த மாதிரி இடங்களா தான் இருக்கும். ஒண்ணுலயே நமக்கு இவ்வளவு விஷயம் வந்துருது. சரி, இதுதான் விஷயம். சரி, இப்ப நம்ம இந்த ஆவணங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோலயும் நம்ம வந்து அதை வந்து அடுத்து வர தகவல்கள் நம்ம பேசிடுவோம். இதுக்கு பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ரொம்ப பாராட்டி தான் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சந்தோஷம். அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம வேலையை பாக்குறோம். அவங்களுடைய பாராட்டுகளுக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து இன்னும் தகவல்களை வந்து விரிவா வந்து ஆழமாகவும் இப்ப இது போன்ற வந்து ஒரு நுணுக்கமான தகவல்களை நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுப்போம். ஓகே, நன்றி.